ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 10/1/2026க்கான கேரளா லாட்டரி டார்கெட் கிசான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நம்ம போன மாதம் சின்னதாக ஒரு ட்ரிக்காக எடுத்து சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. போன மாதத்தில் நமக்கு இந்த 622 அப்படின்னு சொல்லி அடித்தப்போ போன மாதம் அடிச்சிருப்பாங்க சரிங்களா. 622 அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாஸ்ட் ரிசல்ட் இது மாதிரி நமக்கு எப்போயாவது ரிசல்ட்டில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே உள்ள ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டு 5 நாள் வரைக்குமே எடுத்து ட்ரை பண்ண சொன்னால் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருந்துச்சு. ஆனால் அது நமக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 510 சொல்லி அடுத்த மாதம் வந்துருந்துச்சு சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதம் இன்றைக்கி அடித்த ரிசல்ட் பாருங்கள், 735க்கு 735. இப்போ வந்து 122 அப்படி நம்பர் வரும். லாங்காக எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க வேணால் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிக்கிங்க. வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி உள்ளது நமக்கு லாங் ஃபாலோவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் படி நமக்கு வின்னிங் வரும். ஸோ அது இல்லாமல் இந்த மாதத்தில் டிஏ போல்டு 9889 அப்படி நம்பர் அடித்தாங்க அப்படின்னா அப்போதைக்கு நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. டிஏ போல்டு 9889 அடிக்கிறதுக்கப்புறம் இந்த நம்பர் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் இந்த 45, 68, 24 ஸோ இந்த நம்பர்ஸை பாருங்கள். 45 இந்த 45க்கு 4லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 3, 5லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 4, 34. இங்கே 6, 8 6லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 5, 8லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 7, 5, 7. 2லேருந்து ஒரு நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1, 4லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 3 சரிங்களா. 34ங்கிறது இங்கே வந்திருக்கு, நமக்கு 43ன்னு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரி 68க்கு 5, 7 நமக்கு வந்துருச்சு சரிங்களா. அப்போது 2 4க்கும் 2லேருந்து ஒவ்வொரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 13 அப்படி நம்பரு வரணும் சரிங்களா. இப்போ இந்த 13 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஏபி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசி, அடுத்து பிசியில் வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. இப்போ 13 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ வந்துச்சுன்னா எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டபுள் ஷாக் கூட நமக்கு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 13 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 331 மறுபடியும் நமக்கு பி போர்டு 3 வச்சு இங்கே மேலே உள்ள நம்பருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்படியே இந்த நம்பர் நமக்கு 4 கொண்டாந்து இழுத்து நமக்கு 43, 31 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. அதே மாதிரி பிசியில் தனியாகவே சரிங்களா. பிசியில் 13, 31 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. இப்போ நமக்கு அடிச்சிருக்க நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நமக்கு ரெட்டைப்படை ஒரு நம்பரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைப்படை, மறுபடியும் நமக்கு ஒத்தப்படை அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் இங்கே நமக்கு எடுக்கிற நம்பர்ஸும் ஏ போர்டு நம்பரும் மொத்தப்படி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த கெஸ்ஸிங் படி வந்து பார்த்திங்கனாலும் கிராஸாக பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 4, 3, 9 அந்த 4, 3, 9ங்கிறது இங்கே நமக்கு ஏ போர்டில் மறுபடியும் ரிட்டன் 4 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ அதனால் 431 அப்படிங்கிற நம்பர் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஏ போர்டு எந்த நம்பர்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பேட்டர்னுக்கும் சான்ஸ் இருக்குது. 731 அப்படின்னு சொல்லிட்டு கூட வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏபி அப்படியே இறக்கி சரிங்களா. நீங்கள் பிசி 13, 31 வச்சு உங்களுக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த நம்பர் சேர்ந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 76, 47, 57 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சரிங்களா. 73 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் நான் 731 சொல்லி சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 76, 47, 75 நமக்கு கேப்பில் 73 தான் இருக்குது. அந்த 73 கொண்டாந்து இங்கே வைக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி இதே ஒரு பேட்டர்னில் ஆடிப்பாங்க. உனக்கு நம்பர்ஸ் காட்டுறேன் பாருங்கள். 52ங்கிறது 25, 25, 35, 45 அப்போது 67ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. சாரி 76ன்னு வச்சுக்கோங்க. 76, 74, 75, 75 இப்போது 73, 74, 75, 76 வந்தால் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அப்போது 731
இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 735 சொல்லி வந்துச்சுன்னா 4731 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 2 நம்பர்ஸும் கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போர்ட் கார்டு நம்பர் சொல்கிறேன். ஸோ அந்த நம்பரையும் நோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 7337 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. ஸோ யாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணல, சரிங்களா? ஒரு சில பேர் ஓரளவுக்கு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் இவ்வளோன்னு கூட நீங்கள் போட வேணாம். வின்னிங் சொன்னீங்கன்னாவே அது எனக்கு போதுமானது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் நாளே சொல்லிட்டேன், எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேங்க. இந்த 3-2 அடித்தப்பயே நான் சொன்னேன் 40, 45, 90 அப்படிங்கிற நம்பரு டைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னையிலேருந்து இன்றைக்கி 1, 2, 3, 4, 5 இதில் ஒரு ₹5. நான் இது வந்து நான் சொல்கிற மாதிரி 1, 2, 3ன்னு சொல்லி லிமிட்டாக ஏற்றிட்டு போகிறவங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு செட்டாக ஏற்றினா கூட இதில் ஒரு 5000. அதுக்கப்புறம் 2, 1 வந்தப்போ 2ஆம் தேதி நான் சொன்னேன். அங்கேருந்து பார்த்துங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 7 5 + 7 ₹12000. இதில் நீங்கள் ப்ளே பண்ண அமௌண்ட்டு ப்ளே பண்ணுறது வந்து இந்த 5000 கூட சும்மா நான் எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறேன். அவ்வளோ ஆகாது. நீங்கள் ஒவ்வொரு சைடு ப்ளே பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு மாறும். மினிமம் ஒரு ₹3க்குள்ளே தான் வரும். ₹3 அல்லது ₹4க்குள்ளே தான் வரும். இந்த 5000த்தையே விட்டு தள்ளுங்க. ₹7000 வந்துச்சுங்களா, அடுத்து நீங்கள் வேலைக்கு போவீங்க, அது ஓகே. அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு இந்த மாதத்துக்கு இந்த அமௌண்ட்டு போதும்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி முயற்சி பண்ண பாருங்கள், சரிங்களா? டெய்லி நமக்கு டெய்லி கெஸ்ஸிங்கில் போட்டுக்கிட்டே போனோம்னா நமக்கு காசை கண்ணில் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் மாதம் ஒரு அமௌண்ட்டு எடுத்து நீங்கள் இதுலேருந்து வின் பண்ண மாதிரி ஒரு இது இருக்கும். டெய்லி கெஸ்ஸிங் நம்ம லைட்டாக சும்மா இப்போ நான் இப்போ இன்றைக்கி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 731 இது வந்து ஆசைக்கு போட்டுட்டு விட்டுறணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் காசை எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் கார்டு நம்பர் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. 394 753 379 394க்கு நமக்கு பாக்ஸு, 753க்கு பாக்ஸு, 379க்கு 739ன்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 73 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 739. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 8739ன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் கார்டு நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நிறைய நம்பர்ஸ் பிளிக் பிளேஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் போகிறதோட இது உங்கள் கெஸ்ஸிங் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுவும் அதே கான்செப்ட் தான். 943 753க்கு 753 682க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனாலன்னு சொல்கிறேன்னு பார்த்துக்குங்க. இதில் நமக்கு 327க்கு நமக்கு 2 நம்பர் 73 வந்திருக்கு. 019லேருந்து 9 அப்படி நம்பர் வந்திருக்கு. 880லேருந்து ஒரு 8 மட்டும் வந்திருக்கு. இதில் 2 டைம் வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பர் வந்திருக்கு. இங்கே நமக்கு 327லேருந்து 2 நம்பர் வந்திருக்கு. இப்போ 262லேருந்து 2 நம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த 62 அப்படி நம்பர் இங்கே நமக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 62 அப்படி நம்பர் வந்துச்சுன்னா 862 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். 739 கொடுத்துருக்கோம், 731 கொடுத்துருக்கோம், அதே மாதிரி 331. இதில் பிசி 13 அப்படி நம்பரு பிக் பிளேஸாக இருந்தீங்கன்னா தனியாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வின்னிங் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வின்னிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போடோன்னா வின்னிங் ஆச்சு அப்படிங்கிறது வின் அப்படிங்கிறது மட்டும் போட்டிங்கன்னா அதுவே போதுமானது, சரிங்களா? ஸோ அது சொன்னிங்கன்னா தான் எனக்கு ஒரு கெஸ்ஸிங் போகிறதுக்கு ஒரு இதாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் கம்பல்சரி உங்களுக்கு வின்னிங் கிடச்சிது அப்படின்னா வின்னிங் அப்படிங்கிற ஒரு தகவலை போட்டு விடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.